ஆன்மாவின் பயணம் ஆடியோ 57 வாய்ஸ் சந்திரகலா. சுயமாக எண்ணிக்கை அப்படின்னா இந்த மோட்சம் இல்லாத நிலையை நாமளே சுயமாக எண்ணிக்கை செய்கிறோம், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம இந்த மோட்சம் இல்லாத இந்த சாய்ஸையும் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம எப்பவும் இங்கே ஒரு சந்தேகங்கள் அப்படின்றது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலையை நம்மளும் நாமளே தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம அஞ்ஞானம் அப்படின்ற அஞ்ஞானத்தில் இருக்கிற இந்த நிலையும் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் முழுமையான அஞ்ஞானத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த அஞ்ஞானத்தில் நம்ம இருந்திருக்கோம். நம்ம இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே என்னென்னமோ கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் கூட நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம எப்பவும் கூட கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம கஷ்டங்களோ கன்ஃபியூஷனோ வரும்போது கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் கூட நம்ம இருந்திருக்கோம். இந்த தேர்வும் நாம தான் எடுத்திருக்கோம். நாம் கடவுளுக்கு மேலே ஒரு சிலர்கள் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவங்க, எப்படி எந்த நிலையிலே ஆனாலும் அந்த கடவுளில் குருட்டுத்தனமாக நம்புகிறோம். அந்த நிலையும் நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம எத்தனையோ தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் வச்சுருப்போம். இதுவும் இந்த தேர்வும் நாம தான் எடுத்திருக்கோம். இப்படி இந்த கண்ணாமூச்சி அப்படின்ற இந்த நிலையையும் நாம தான் தேர்ந்தெடுக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். வேறு யாருமே இதுக்கு காரணம் கிடையாது. இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கூட ஒவ்வொன்றும் கூட நம்ம சுயமாக தேர்ந்தெடுத்து நம்மளே வந்திருக்கோம். ஏன் இதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏதோ ஒரு சேடிஸ்டாக திங்க் பண்ணி நம்மளை நாம் இது பண்ணிக்கணும், இல்லை யாரோ நம்மளை இங்கே ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. இது எல்லாமே நம்ம சுய தேர்வு தான். நம்ம ஆன்மா நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நம்மளை இங்கே அனுப்புது அப்படின்னும் போது, ஏன்னா இந்த ஒரு தேர்வுகளால் நம்ம பலவிதமான ஞானத்தை சம்பாதிக்கிறோம். நம்ம சைதன்ய சக்தி அப்படின்றது உயருது. இந்த பலவிதமான அனுபவங்களுக்காக நம்ம இங்கே வரோம். இந்த அனுபவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சுகங்கள், துக்கங்கள், போகங்கள், இது எல்லாமும் கூட யாரும் நமக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கல. நமக்கு நாமளா தேர்வெடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டோடு தான் நம்ம இதெல்லாம் நமக்கு நடக்குது. ஏன்னா ஆன்மா முன்னேறணும், ஆன்மா உயரணும், ஆன்மா விழிப்புணர்வு அதிகரிக்கணும், அதுக்கு சைத்தன்ய சக்தி உயரணும். இதுக்கெல்லாமே இந்த ஒரு விளையாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு விஷயமும் கூட திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, செல்ஃப் சூசன், நம்மளோட சுயமான தேர்வு. நாமளே தான் இதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். கஷ்டமானாலும் சுகமானாலும், ஏழை பணக்காரங்கள், கோபம் தாபம், குழந்தை இல்லாமல் இருப்பது, வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த லைஃப் டைம் ஃபுல்லாகவே நம்ம கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு விஷயத்துலேருந்து பலவிதமான அனுபவங்கள்லேருந்து பலவிதமான ஞானம் பெறுவதற்காக. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம மோட்சம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்கிறது. இது இங்கே இந்த பௌதிக உலகத்தில் இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸில் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த மோட்சம் இல்லாத நிலை அப்படின்றது தான் நமக்கு சரியான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த ஒரு எமோஷன்ஸ், ட்ராமாஸ் இதில் மூழ்கி போயிடுறோம். ஸோ இந்த மோட்சம் இல்லாத நிலையில் நம்ம முழுகிட்டு இந்த ட்ராமாவை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக, இதோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, முன்னேறுவதற்காக. ஸோ இது எல்லாமே மாஸ்டர்ஸ் எது நடந்தாலும் நம்மளோட முன்னேற்றத்துக்காக அப்படின்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பயணம் தொடரும்.